எப்பா டேய் தேர்தல் ஆணையம் என்னடா பண்ணுறீங்க தூங்குறீங்களா? ஏன்னா என்ன கேட்குற எங்கே பார்த்தாலும் காசை பிடிக்கிறேன் அங்கே பிடிக்கிறேன்றீங்க. இன்னைக்கு ஈரோடு காங்கிரஸ் வேட்பாளர் வந்து ஆராத்தி எடுத்தப்ப அதில் வந்து அவர் வந்து அதுக்கு ஆராத்தி எடுக்கிற காசு கொடுத்துருக்காங்க அவங்க டீம்லேருந்து. இதை வந்து ஓப்பனாக ஒரு பப்ளிக் நியூஸ் சேனல்லலாம் கவரேஜ் ஆகிற ஒரு வீடியோ உங்கள் கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன் நீங்கள் தான் தேர்தல் பரப்புறப்ப கூட தான் இருப்பீங்க. அப்போ தெரியும் போதாவது அதை வந்து நீங்கள் தட்டி கேட்டுருக்கணும். இப்போ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்துருச்சு, அது யாருன்னு பார்த்த உடனே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இப்படி இருந்தீங்கன்னா யாருக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை வரும்? அப்புறம் எப்படி நீங்கள் வந்து பணப்பட்டுவாடாவை தடுப்பீங்க? இதெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஒரு ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடத்துவீங்க? இங்கெல்லாம் இவ்வளோ லூப்கோலை விட்டுட்டு எப்படி இதை வந்து ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் உண்மையிலே இருக்கிறதா, இல்லை தூங்குகிறதா, இல்லை தூங்குவது போல் நடிக்கிறதா, இல்லை இருப்பது போல் மாயையில் இருக்காங்களான்னு என்னன்னு தெரியல. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், தப்புனா அது தப்புன்னு சொல்லிடுவேன், சரின்னா சரின்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு காங்கிரஸ் வந்து டிஎம்கேவோட கூட்டணி தான். நான் ஊபியும் இல்லை, எவனும் இல்லை. நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு 4-5 கமெண்ட் என்கிட்ட பர்சனலாக வந்துச்சு. அது வந்து ப்ரோ நீங்கள் ஊபியான்னு கேட்குறாங்க. ஊபிலாம் இல்லை ப்ரா, நான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான். அதாவது என்ன சொல்கிறேன்னா, தப்புனா அது வந்து தப்பு. நம்ம அந்த முதைய தான் சொல்லியிருக்கோம், ஜிக்கிஷ் வீல என்ன தோணுதோ அதை வந்து ஓப்பனாக பேச போகிறோம், அவ்வளோதான். அதுதான் நம்ம வியூ. இந்த பிளேயர் தப்பா, அந்த பிளேயர் தப்பு சொல்லுவோம், இந்த வேட்பாளர் தப்பு சொல்லுவோம், அவ்வளோதான். இன்றைக்கி டிஎம்கே தப்பு, 2 விஷயம் நடந்துச்சு, ரெண்டுமே அது தப்பு தான் அப்படின்னு நம்ம ஓப்பனாக சொல்லியிருக்கோம். ஸோ நான் இந்த கட்சி தான் அப்படின்னு எனக்கு சாயம் பூச வேணாம் யாரும். இது தேர்தல் ஆணையம் வந்து தூங்குகிறதாங்கிறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க.